ரட்சணியம் காணொலி எண் 146 நித்திய மீட்பு என்ற தேவ செய்தி கேளுங்கள். தேவ செய்தி வழங்கியவர் சோர் அலெக்ஸ் தர்மராஜ். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, மே சோத்தரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் எங்களோடு என்னோடு இது நாளிலே என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் பேசும். ஆண்டவரே, கேட்கிற எங்கள் செவிகளை திறந்தருளும், இருதயத்தை திறந்தருளும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். சத்திய ஆவியானவர் இந்த நாளிலே உடைய வார்த்தையை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்வீராக. எங்களோடு இடைபெறும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட எபிரேயர் 9வது அதிகாரத்திலே இறுதியான வசனம் 28வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ சன்னிதானத்திலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது நீங்கள் கவனித்திருக்கலாம், முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லி இந்த முதலாம் உடன்படிக்கையில் என்ன காரியங்கள் நடந்தது, ஆராதனைக்கேற்ற முறைமைகள், இந்த பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உண்டாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படி பண்ணப்பட்டது, எப்படி அந்த கூடாரம் மோசையினால் நிறுவப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அது தெரியும். கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகம் என்னென்ன இருந்தது, 2ஆம் திரைக்குள்ளாக என்னென்ன இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் ஆசாரியர்கள் இந்த முதல் கூடாரத்திற்குள்ளே நித்தமும் பிரவேசித்து ஆசாரியர்கள் முதலாவது ஆராதனை செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீர்கள், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேறும்படிக்கு முதல் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். அடுத்ததாக 7ஆம் வசனத்தில் 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக 2 ஸ்தலத்தை பார்க்கிறோம். முதலாவது ஸ்தலம் அதாவது பரிசுத்த ஸ்தலம், 2வது ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் வரைக்கும் இந்த காரியங்கள் பழையற்பாட்டின் காலத்திலே, அதாவது ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நடந்து கொண்டு தான் இருந்தது. பலி செலுத்துதல், அது ஆடு மாடுகள், இங்கு பார்த்தோட வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, அவைகளின் ரத்தம் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது பார்க்க முடியும். அப்படியாக பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் இறுதியாக தம்முடைய தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்மை தாமே பலியாக இந்த உலகத்தின் மக்களுக்காக தம்மை தாமே பலியாக செலுத்துவதன் நிமித்தமாக இந்த பலி, இந்த சடங்கு எல்லாம் நின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே தம்முடைய ஜனத்திற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசித்தால், வெள்ளாட்டுக்கடா
இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல என்று சொல்லி பார்த்தோம். அவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு என்று பார்க்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்களுடைய பாவங்களுக்காக நம்மை பலி செலுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அநேகருடைய அக்கிரமங்களை, அநேகருடைய பாவங்களை ஆண்டவர் தாமே சுமந்து கொண்டார், சுமந்து தீர்த்தார், சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல மத்தேயு 26வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே புது உடன்படிக்கையை ஆண்டவர், புது உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார் என்று நாம் பார்க்கலாம். ஆக ஆண்டவராக இயேசு அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டார், சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி கிறிஸ்துதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அது நம்மை அவரோடு கூட சேர்க்கிற ஒரு காரியத்துக்காக அவர் சொன்னார். இந்த வசனத்தில் இறுதியாக நாம் பார்க்கிறோம், 2ஆம் தரம் பாவம் மன்னிப்பில்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லி. ஆக ஏற்கனவே அவர் எப்படி தரிசனமானார், எப்படி வந்தார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி வேதம் சொல்வது. நமக்காக அவர் பாவமானார். ஆனால் 2ஆம் தரம் வரும்போது அவர் பாவமாக மாறப்போவதில்லை. அவர் பரிசுத்தராக மாத்திரமில்லை, அவர் நீதி செலுத்துகிற நீதி அரசராக, அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி வரப்போகிறாரு? நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் முதல் தடவை வந்தார். எப்படி வந்தார்? ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் நமக்காக மீட்பை, ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்று சொன்னால், அந்த காலத்திலே அவர் மரித்த போது, அது மரித்த பிற்பாடு உள்ள ஜனங்கள், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்கள், இனி வரும் காலத்திலே வரப்போகிற சந்ததி, இவர்களுக்காகவே ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். இங்கு மேலொரு வசனத்தை நாம் இங்கு பார்க்கலாம். 12ஆம் வசனம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் மீண்டுமாக 2ஆம் தரம் அவர் எப்படி வருவார்? அவர் நியாயாதிபதியாய் வருவார். அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் கேளுங்கள். நன்றி.